வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாராயணன் தலைமையில் இஸ்ரோ உறுதியாக புதிய உயரங்களை தொடும். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. இன்று 3 நாள் சட்டசபை கூட்டம். முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வெளிநடப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டக்குழுவின் முதல் கூட்டம். மசோதாவின் விதிகள் குறித்து உறுப்பினர்களுக்கு இன்று விளக்கப்படும் என தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. கனடாவை கைப்பற்ற பொருளாதார அழுத்தம். ஒருங்கிணைந்த வரைபடத்தை வெளியிட்டு மிரட்டல் விடுத்த டிரம்ப். 6வது ஹாக்கி இந்திய லீக் போட்டி. வேதாந்தா கலிங்கா லான்சர்ஸ் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழகத்தை சேர்ந்த நாராயணனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இஸ்ரோ புதிய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த முனைவர் வி. நாராயணன் நியமிக்கப்பட்டிருக்கும் செய்தி மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவருக்கு உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் குமரி மாவட்டத்தில் எளிய பின்னணியில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து உதவியாளர் நிலையில் இஸ்ரோவில் பணிக்கு சேர்ந்த நாராயணன் இன்று அதன் தலைமை பொறுப்புக்கு உயர்ந்திருக்கிறார் எனில் அதன் பின் எத்தகைய ஆர்வமும் கடின உழைப்பும் இருக்கும் என்பதை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் பல விண்வெளி ஆய்வு திட்டங்களில் தொடர்ந்து பங்களித்து வரும் நாராயணன் தலைமையில் இஸ்ரோ உறுதியாக புதிய உயரங்களை தொடும் எனவும் நாராயணன் பயணம் அவரை போல மேலும் பல தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக ஊக்கமளிக்கும் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 3ஆம் நாள் சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நடப்பாண்டின் முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கியது. இன்று 3ஆம் நாள் சட்டசபை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி போராட்டங்களுக்கு அனுமதி தரப்படுவதில்லை என்று கூறியதற்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போராட்டம் நடத்த உரிய முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் போராட்டத்துக்கு அனுமதி வழங்குவதில் காவல்துறை பாகுபாடு காட்டுவதில்லை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விவாதத்தில் முதல்வரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னை சைதாப்பேட்டை 169வது வார்டில் நாளை பொங்கல் பரிசு தொகுப்பு விழா வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதன் பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு உள்ளிட்டவற்றை இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை 95% பேருக்கு டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் வரும் 13ஆம் தேதி வரை பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதால் பொதுமக்கள் டோக்கன்களில் உள்ள தேதிகளில் ரேஷன் கடைகளுக்கு வந்து பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பெண்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தவும் சமூகத்தில் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு வழிவகுக்கும் வகையிலும் தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக மாநிலம் முழுவதும் 1 கோடி பேருக்கு கூடுதலான பயனாளிக்கும் ஒவ்வொரு மாதமும் அவர்களது வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக சட்டசபை கூட்டம் இன்று காலை தொடங்கியது. இதில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக
புதிதாக விண்ணப்பிக்க 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இதுவரை பயன்பெறாதவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் ஜனவரி 15 திறக்கப்பட உள்ளது. இந்திரா காந்தி பவன் என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் டெல்லி கோட்லா சாலையில் கட்டப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலக கட்டிடத்தை ஜனவரி 15 சோனியா காந்தி திறந்து வைக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அக்பர் சாலையில் செயல்பட்டு வந்த நிலையில் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்லாவரம் அருகே கடன் தொல்லையால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் ரகு. இவர் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி சித்ரா என்ற மனைவி உள்ளார். தீவிர ரஜினி ரசிகரான இவர் ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் தேதியில் கட் அவுட் வைப்பது, பால் அபிஷேகம் செய்வது, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது போன்ற செயல்கள் ஈடுபட்டு வந்தார். இதற்காக பலரிடம் கடன் வாங்கிய ரகு வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்ட மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இதனையடுத்து வீட்டில் வந்த சித்ரா கதவு உள்பக்கமாக பூட்டி இருப்பதை பார்த்து சந்தேகமடைந்த நிலையில் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ரகு தூக்கிட்டு தற்கொலை செய்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கர் நகர் போலீசார் ரகு உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மன்றம் திறந்து அன்னைக்கே ரகுன்ற பேரையே ரஜினி ரகுன்னு மாற்றிக்கிட்டாரு. அதுலேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாமே சொந்த காசு வச்சு எல்லாம் கட் அவுட் வைக்கிறது, ஸ்டார் வைக்கிறது எல்லாமே அவர் பண்ணுவார். முக்கால்வாசி அவர் கடனாகி இந்த அளவுக்கு ஆரணத்துக்கு காரணமே அந்த மன்றத்தால் தான். இதுக்கு ரஜினி சார் தான் எதனா கொஞ்சம் உதவி பண்ணணும். அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்க மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு கூட ஒரு சாப்பாட்டுக்கு நாளைக்கு சாப்பாட்டு கூட வழி கிடையாது. மெயினாக இப்போ இந்த சாவு எடுக்கிறது கூட யார் கையிலும் 10 பைசா கிடையாது. ஏன்னா அவங்க சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே அவரோட வறுமையில் இருக்கிறவங்க தான். நிறைய கடன் வாங்கியிருந்தாருங்க. அந்த கடன் அடைக்க தேவை ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாரு. நேற்று காலையில அந்த பேங்க்காரன் இவர் ஆட்டோ கிளம்பும்போது பேங்க்காரன் ஏதோ சத்தம் போட்டிருக்கிறான். சத்தம் போட்டு அசிங்கமா திட்டு போயிருக்கிறான். அவன் போன ஒரு அரை மணி நேரத்துல இது நடந்திருக்கு. கடன் ஒரு 6-7 லட்சம் ரூபாய்ட்ட இருக்குதுங்க கடன். குறைஞ்சபட்சம் அந்த மன்றத்துக்குன்னு செலவு பண்ணிருக்காரு. கேரளாவில் இஸ்லாமிய பள்ளி திருவிழாவில் மதம் பிடித்த யானை தூக்கி வீசியதில் 2 படுகாயமடைந்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் திருரு புதியனங்காடி யாதுங்கல் இஸ்லாமிய பள்ளி நேற்றைய திருவிழாவில் யானைகள் அணிவகுத்து நின்றிருந்தது. அதில் பாகித்து ஸ்ரீகுட்டன் என்ற யானைக்கு திடீரென மதம் பிடித்தது. உடனே அந்த யானை தன் முன்னே நின்ற ஒருவரை தும்பிக்கையால் தூக்கி வீசியதில் அவர் படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவர் கோட்டைக்கல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இதேபோல் யானையின் மேல் இருந்த ராகுல் என்பவரையும் கீழே தள்ளியதில் படுகாயமடைந்த அவர் திருர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் யானை துரத்தியவுடன் பயந்தோடியதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தொடர்ந்து 1 மணி நேர போராடி யானையை பாகன் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை பெருங்குடியில் குடிபோதையில் நண்பனை அடித்து கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பெருங்குடி மகாத்மா காந்தி நகர் பகுதியை சேர்ந்த அருண் என்பவர் சபரிமலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் தனது நண்பரான விநாயகத்தை பார்க்க சென்றுள்ளார். அப்போது இருவரும் மது அருந்ததாக இருவருக்கும் மது போதையில் வாக்குவாதம் ஏற்பட்டு சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் என்று தெரிவித்துள்ளனர். இதில் அருண் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ள நிலையில் விநாயகம் அவ்விடத்தை விட்டு தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த அருணின் மற்றொரு நண்பர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் அருண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விநாயகத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மதுரவாயலில் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட கணவனை தடுக்க முயன்ற நபரை கணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயல் அடுத்த ஆலம்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நகர் முதல் தெருவை சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது வீட்டின் அருகில் வசித்து வந்த அருணாச்சலம் என்பவர் அவரது மனைவியிடம் மது அருந்திவிட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் அருணாச்சலம் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட போது சத்தம் கேட்டு வந்த ஏழுமலை உள்ளே சென்று இருவரையும் தடுக்க முயற்சித்துள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த அருணாச்சலம் அரிவாளால் ஏழுமலையை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார். இதில் காயமடைந்த ஏழுமலையை அக்கம் பக்கத்தினர் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை
சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருணாச்சலத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரத்தில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் காரில் சிக்கி உயிருக்கு போராடிய நபர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டார். சென்னை அடுத்த தாம்பரம் GST சாலையில் குரோம்பேட்டில் இருந்து தாம்பரம் நோக்கி டாரஸ் லாரி ஒன்று அதிகாலை சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் காந்தி சாலைக்கு செல்வதற்காக சிக்னலில் லாரி அதிவேகமாக திரும்பிய போது சென்னை விமான நிலையம் நோக்கி சென்ற கார் மீது லாரி பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த இளைஞர் காருக்குள் சிக்கிக் கொண்டார். உடனடியாக அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் தாம்பரம் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காரில் சிக்கிய இளைஞரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள 42 கிலோ வாட் மின்சாரம் கொண்ட ஜெனரேட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஜெனரேட்டர் தீப்பிடித்து எரிந்ததால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டது. இந்த புகை மூட்டத்தால் மருத்துவமனை நோயாளிகளும் நோயாளிகளை பார்க்க வந்த உறவினர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீப்பிடித்து எரிந்த ஜெனரேட்டரை தண்ணீர் பீய்ச்சி அடித்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மருத்துவமனையில் ஜெனரேட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிரந்தர ஆளுநராக இல்லாமல் கேஷுவல் லேபராக இருப்பதால் மனம் ஏற்க மறுத்து சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்துள்ளார் என RS பாரதி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பதவிக்காலம் முடிந்த ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் தற்போது கேஷுவல் லேபர் மட்டுமே, நிரந்தர ஆளுநர் கிடையாது எனவும், நிரந்தர ஆளுநராக இல்லாத போது நாம் ஏன் ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டும் என மனம் ஏற்க மறுத்து அவரை வெளிநடப்பு செய்துவிட்டார் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதனாலதான் அண்ணா யூனிவர்சிட்டியில நியமிக்காததுனாலதான் இவ்வளவு குழப்பம் வந்துச்சு. மொத்த பொறுப்பு அவர் தான். அப்புறம் ஒத்துக்கிறீங்களா? நீங்களே சொல்றீங்களே, நியமிக்கிற அதிகாரம் அவருக்கு தானே. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஆளுநர் தான் பொறுப்பு இல்லையா? அக்கார்டிங் டு யூ. அதான் உண்மையும் கூட. அவர் ஆளுநர் வைஸ் சான்சலர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை கொடுவாரு. அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே ஒன்றும் போடல. நிர்வாகம் பூரா பேரலைஸ் ஆயிருக்கு. இத்தனைக்கும் காரணம் கவர்னர் தான். காரணம், தமிழ்நாட்டில் ஒரு ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அதுக்காக தான் இந்த துணைவேந்தர்களை எல்லாம் ஒரு அரசாங்கமே அந்தந்த அரசு தான் நியமிக்கணுன்ற அதிகாரத்தை கேட்டாங்க. அதுதான் எங்க தளபதி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுனால தான். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் சில பேர் பேசுகிறார்கள். அதற்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. வைஸ் சான்சலர் தான் பொறுப்புண்டு. அதை நியமிக்காதது கவர்னருடைய பொறுப்பு. கேரளாவில் நகை கடைகளுக்கு சொந்தமான சில நிகழ்ச்சிகளுக்கு செல்லாததால் தன்னை பற்றி பொது இடங்களில் அவதூறு பரப்புவதாக பிரபல நகைக்கடை உரிமையாளர் போபி செம்மனூர் மீது பிரபல மலையாள நடிகை புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தில் பிரபல மலையாள நடிகையான அனி ரோசின் தனது இன்ஸ்டா பக்கத்தில் கடந்த சில நாட்களாக பலர் ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்புவதாகவும் தன்னை குறித்து அவதூறுகள் பரப்புவதாகவும் பதிவிட்டிருந்தார். இதனால் தான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற குறுஞ்செய்திகள் பதிவிடுவோர் மீது வழக்கு பதிவு செய்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று கொச்சி சென்ட்ரல் காவல் நிலையத்தில் நடிகை நேரடியாக சென்று புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் 27 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தனியார் நகைக்கடைக்கு சொந்தமான சில நிகழ்ச்சிகளுக்கு செல்லாததால் தன்னை பற்றி பொது இடங்களில் அவதூறாக பேசுவதாக பிரபல நகைக்கடை உரிமையாளர் போபி செம்மனூர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகை புகார் அளித்திருந்தார். மேலும் இந்த புகார் குறித்து விரைவில் போபி செம்மனூரிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன் பிறகே வழக்கு பதிவு குறித்து விவரங்கள் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். திருவேற்காடு அருகே நிலத்தகராறில் முதியவரின் வீட்டை மர்ம கும்பல் சூறையாடியது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவேற்காடு கோலடி பகுதியில் விஜயன் பானு என்னும் முதியவர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அவரது உறவினர்கள் சங்கர், இந்துமதி ஆகியோருக்கு நிலத்தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சங்கர் அடியாட்களை அழைத்து வந்து விஜயன் வீட்டை சூறையாடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவேற்காடு காவல்துறையினர் வீட்டில் நுழைந்தவர்களின் அப்புறப்படுத்தினர். இதனிடையே தனது வீட்டை சூறையாடியதை கண்ட முதியவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். உடனே அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி
அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருவேற்காடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் விசாரணை முடியும் வரை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவருதான் ராடியோஸ் எல்லாம் கூட்டிட்டு எல்லாரும் கூட்டிட்டு வராரு அவரு. யாரையெல்லாம் கூட்டிட்டு எல்லாம் வர முடியாது. எங்க வீட்டுல இத்தனை வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க கேமரா கூட கட்டுறோம். யாருன்னா வந்திருக்காங்களா பாருங்க. அது கூட இல்ல. நாங்களா வீட்டுல இருக்கிறவங்க மட்டுமே போராடிட்டு இருக்கோம். நாங்க வயசானவர், அவருக்கு பிபி வந்து அவருக்கு மழக்கம் வந்து விழுந்து போயிடாரு. வக்கீல் இது கோர்ட் ஆர்டர் இருக்கு. இந்த 3ஆம் தேதி தான் இந்த மாதிரி அடுத்த ஹியரிங் கொடுத்திருக்காங்க. அதுங்கெல்லாம் வந்துட்டு நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரச்சனை பண்றாங்க, வீட்டுல இருக்க விட மாட்டாங்க சார். உள்ள எல்லாம் வெளியே தள்ளி போட்டு போடுறாங்க. எங்களுக்கு வேணும், வேற எங்களுக்கு இடம் கிடையாது. அவங்களுக்கு பொம்பளை பசங்க வச்சுக்கிறாங்க. கேஸ்ல ஒரு வருஷம் ஓடிட்டுதான் இருக்குது. இப்ப போயின்னு இருக்கிற கேஸ் ஒன்னும் ஃபைனல் ஆகல. அவங்க இடம் ஃபைனல் ஆன பிறகு கூட எதனா பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப ஆர்குமெண்ட் போயின்னு இருக்கும் போதே எதுக்கு எல்லாரையும் கூட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கெங்கவல்லி அருகே தம்மம்பட்டியில் மலைக்காரட்டு பகுதிக்கு மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகள் வாயில் நுரை தள்ளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த தம்மம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட கருமாயி வட்டத்தை சேர்ந்த மைனதுரை என்பவரின் இளைய மகன் ரமேஷ் என்பவர் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். இவரது ஆடுகளை வழக்கம் போல மலைக்கரடுகளில் மேய்ச்சலுக்கு சென்றுவிட்டு மாலையில் பட்டிக்கு வராமல் மலைக்கரடுகளிலேயே தங்கி விடுகின்றனர். இந்நிலையில் காலையில் ரமேஷ் கரடு பகுதிக்கு சென்று பார்த்தபோது சேகோ ஆலை என்ற இடத்தில் 10 ஆடுகளும் வாயில் நுரை தள்ளி உயிரிழந்ததைக் கண்டு ரமேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கதறி அழுதனர். அப்போது மாடுகளின் தண்ணீர் தொட்டியில் உரம் கலந்த தண்ணீரை ஆடுகள் குடித்ததால் உயிரிழந்தன என்று ரமேஷின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். பெரம்பூரில் நடைபெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 500 மாணவ மாணவியருக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது. பெரம்பூர் ஜமாலியா பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூரை சேர்ந்த தனியார் அறக்கட்டளை மற்றும் தனியார் பவுண்டேஷன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் சுமார் 500 மாணவ மாணவியருக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது. குழந்தைகளுக்கு சிறியவர்கள் இருந்து போக்குவரத்து விதிகள் மற்றும் ஹெல்மெட் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் தனியார் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் நாராயணன், தனியார் பவுண்டேஷன் தலைவர் டாக்டர் சித்ரா, இந்திய சமூக நல வாழ்வு நிறுவன செயலாளர் ஹரிஹரன், செம்பியின் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சுடலைமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர். அதாவது நியூ இயர்கள் வந்து எல்லா மக்களும் நல்லா சிறப்பா இருக்கணும். யாருக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. மெயினா வந்து போக்குவரத்து துறையில வந்து காவலர் முதல் எங்கள் கமிஷனர் ஐயா வரை இதுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பெடுத்து இந்த நியூ இயரை விபத்து இல்லாத ஒரு நியூ இயரா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அவேர்னஸ் பண்ணணும். நல்ல அவேர்னஸ் செய்து எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், பேரிகார்டு போட்டு ஸ்லோ டவுன் பண்ணி வாகனத்தை வந்து பிரயோகம் பண்ணோம். அதனால வந்து நார்த் மெட்ராஸை பொறுத்தவரை எந்த விதமான விபத்து இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சது. இந்த நியூ இயர் வந்து நல்லபடியாக முடிஞ்சதுக்கு காரணமே எங்கள் உயர் அதிகாரிகளுடைய அவங்களுடைய உத்தரவு தான். அந்த உத்தரவின் பேர்ல எல்லாமே நல்லபடியா முடிச்சோம். மேலும் வந்து இனியும் வந்து விபத்துகள் ஏற்படாத பாத்துக்கணும். இந்த நியூ இயர் நல்லபடியா போச்சு. தலைவாசல் அடுத்த வீரங்கனூரில் சாலையில் மக்காச்சோள பயிரை உலர வைப்பதற்காக சாலையோரத்தில் வைக்கப்படும் கல்லில் மோதி இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த வீரங்கனூர் பகுதியில் இருந்து பூலம்பாடி செல்லும் சாலையில் விவசாயிகள் சாலை ஓரங்களில் மக்காச்சோளத்தை கொட்டி உலர வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உலர்களம் இல்லாததால் சாலையோரங்களில் மக்காச்சோளத்தை கொட்டி உலர வைக்கின்றனர். மக்காச்சோளத்தை உலர வைக்க பின்னர் பாதுகாப்பிற்காக சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள கருங்கற்களை விவசாயிகள் எடுக்காமல் சென்று விடுவதால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் நிலை தடுமாறி கீழே விழும் சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் கருங்கல் மீது மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். அவரை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனிடையே வீரங்கனூரில் சாலையில் மக்காச்சோள பயிரை உலர வைப்பதற்காக சாலையோரத்தில் வைக்கப்படும் கல்லில் மோதி இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடலூரில் பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சிக்குட்பட்ட 25வது வார்டில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வார்டில் உள்ள மேல் நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து ஆங்காங்கே கான்கிரீட் பகிர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு ஆபத்தான நிலையில் உள்ளது. மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி படிக்கட்டுகள் உடைந்தும் அருகில் உள்ள மோட்டார் பம்பு அறையும் எவ்வித பாதுகாப்பு இன்றியும் திறந்த வெளியில் உள்ளதால் குடிநீரில் மாசு கலந்த நோய் தொற்றும் அபாயம் உள்ளது என்று இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து நீர்த்தேக்க தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மூளைக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் கலைத்திருவிழா போட்டியில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மாநில அளவில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளின் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக கலை திருவிழா போட்டிகள் கடந்த 3 ஆண்டுகளாக கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்டது. இதில் 3 ஆண்டுகளும் நாட்டுப்புற நடனத்தில் முதல் பரிசு பெற்று மூளைக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் ஹார்டிக் சாதனை படைத்துள்ளனர். மேலும் கல உற்சவம், கலை பண்பாட்டுத்துறை, தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மற்றும் நடத்திய போட்டிகளிலும் இப்பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் இசபெல்லா செல்லகுமாரி மற்றும் வெற்றி பெற்ற மாணவிகளையும் தலைமை ஆசிரியர் லதா ராணி, உதவி தலைமை ஆசிரியர் அழகலிங்கம் மற்றும் பெற்றோர், சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள் உட்பட பலர் பாராட்டி வருகின்றனர். சேலத்தில் ரத்த உறவு சான்று வழங்க வருவாய்த்துறையினர் அலக்கழித்ததாக கூறி ஓமலூர் வட்டாட்சியர் அறை முன்பு இளைஞர் ஒருவர் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காமலாபுரம் பகுதியை சேர்ந்த கிரிட்டா என்பவர் உடல்நிலை குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்பட்ட நிலையில் இவரது தம்பி முறைக்கான ராஜா என்பவர் தனது கல்லீரை தானமாக அளிக்க முன்வந்துள்ளார். அதற்காக ரத்த உறவுமுறை சான்று பெற ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக வருவாய்த்துறையினரால் அலக்கழிக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் வட்டாட்சியர் அறை முன்பு அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வருமாறு ரத்த உறவு சான்றுக்கான கையொப்பம் போட்டு தருவதாகவும் வட்டாட்சியர் தகவல் தெரிவித்ததை அடுத்து இளைஞரை அலுவலக ஊழியர்கள் அழைத்து சென்றனர். நான் நேற்று கொண்டு வந்து கொடுத்தேன். இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் நேற்றே கொடுத்துட்டேன். சார் நேற்று கலெக்டர் மீட்டிங் போயிருக்காங்க. இன்னைக்கு முடிஞ்சா நாளைக்கு நேற்று ஈவினிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இன்னைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நான் 10 மணில இருந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் வரவே இல்லை. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவுமே கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு எமர்ஜென்சி இந்த நான் அடுத்த லீவ் வந்துச்சுன்னா பொங்கல், அங்கேயும் நான் எதுவுமே ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குள்ள நான் போயிட்டு அவங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாதான் அதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா எமர்ஜென்சியா இருக்கவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். இவங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தும் அவங்களை காப்பாற்ற முடியாம போயிடும். அதுக்காக தான் சார் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம். இவங்க அந்த அளவுக்கு அலட்சியமா செயல்படுறாங்க. அதுதான் சார் விஷயம், வேற ஒண்ணும். நெல்லையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயத்தில் புலிகள் கணக்கெடுப்பாளர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் தேசிய புலிகள் கணக்கெடுப்பு நடப்பதையொட்டி களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயத்தில் புலிகள் கணக்கெடுப்பாளர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. களக்காடு தலையன வன பயிற்சியகத்தில் வன காவலர்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பின் போது தானியங்கி கேமராக்கள் பொருத்தி புகைப்படம் எடுப்பது குறித்து திரைவிளக்க பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக இயக்குநர் செந்தில்குமார், துணை இயக்குநர் ராமேஸ்வரன், கடையம் அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வனச்சரகர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஆறாவது ஹாக்கி இந்திய லீக் போட்டியில் வேதாந்தா கலிங்கா லான்ச்சர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. 6வது ஹாக்கி இந்திய லீக் போட்டி ஒடிசாவில் ரூத்கேலாவில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்றிரவு நடைபெற்ற 14வது லீக் ஆட்டத்தில் வேதாந்தா கலிங்கா லான்ச்சர்ஸ், ஷராஜி ரார் பெங்கால் டைகர்ஸ் அணிகள் மோதியது. இதில் இந்த ஆட்டத்தில் வேதாந்தா கலிங்கா லான்ச்சர்ஸ் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இன்றைய ஆட்டங்களில் கோனாசிகா தமிழ்நாடு டிராகன்ஸ் அணிகள் மாலை 6 மணிக்கும், யூபி ருத்ராஸ் ஐதராபாத் 2 பாயிண்ட்ஸ் அணிகள் இன்று இரவு 8:15 மணிக்கும் மோதுகின்றனர். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 57,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 7,225 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 57,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 63,056 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 456 புள்ளிகள் குறைந்து 77,742 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 111 புள்ளிகள் குறைந்து 23,596 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நாராயணன் தலைமையில் இஸ்ரோ உறுதியாக புதிய உயரங்களை தொடும். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இன்று 3 நாள் சட்டசபை கூட்டம். முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வெளிநடப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டக்குழுவின் முதல் கூட்டம். மசோதாவின் விதிகள் குறித்து உறுப்பினர்களுக்கு இன்று விளக்கப்படும் என தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. கனடாவை கைப்பற்ற பொருளாதார அழுத்தம். ஒருங்கிணைந்த வரைபடத்தை வெளியிட்டு மிரட்டல் விடுத்த டிரம்ப். 6வது ஹாக்கி இந்திய லீக் போட்டி. வேதாந்தா கலிங்கா லான்ச்சஸ் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.